மகரிஷி சௌனகர் கூறிய உபதேசங்கள். பிரம்மச்சாரிகள் பின்வருமாறு செயல்பட வேண்டும். தனது குருவின் வசிப்பிடத்தில் தங்கி அந்த குருவின் கட்டளைப்படி பாடம் கற்க வேண்டும். குருவின் கட்டளைக்காக காத்திராமல் அவரது குறிப்புணர்ந்து சேவை செய்ய வேண்டும். குரு உறக்கத்திலிருந்து கண் விழிக்கும் முன்பு அவன் விழித்துவிட வேண்டும். குரு உறங்க சென்ற பிறகே அவன் உறங்க செல்ல வேண்டும். அவன் எளிமையானவனாக தனது உணர்ச்சிகளை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்து அமைதியுடனும் விழிப்புடனும் படிப்புக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வெற்றியடைய முடியும். பழமையான உபனிஷதத்தில் இவையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இல்லறவாசி நேர்மையான நியாயமான வழியில் செல்வம் ஈட்ட வேண்டும். அவன் வேள்விகள் செய்ய வேண்டும். அவன் எப்போதும் ஏதாவது தானம் தர வேண்டும். தனது வசிப்பிடத்திற்கு வரும் விருந்தினர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும். எந்த ஒரு பொருளையும் அதில் சிறு பகுதியேனும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தானே எடுத்துக்கொள்ளக்கூடாது. வானப்பிரஸ்தனான ஒரு முனிவன் கானகங்களை தேடாமல் தனது சக்தியை மட்டுமே நம்பி எல்லா தீய காரியங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். அவன் ஏதாவது தானம் செய்ய வேண்டும். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. அப்போதுதான் அவன் தனது வழியில் வெற்றியை அடைவான். உண்மையான சந்நியாசி என்பவன் தனது செயல்களினால் தன்னை தாங்கிக் கொள்ளாமல் எண்ணற்ற சாதனைகள் செய்திருக்க வேண்டும். அவன் தனது உணர்ச்சிகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். உலக நிகழ்வுகளிலிருந்து அவன் தன்னை துண்டித்து கொள்ள வேண்டும். ஓர் இல்லறவாசியின் கூரைக்கு கீழே படுத்து உறங்கக்கூடாது. அவன் மனைவியை வைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவன் சிறிது தூரத்தை கடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாட்டின் பெரும்பகுதியில் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகம் சம்பந்தமான தனது கடமைகளை முடித்த கற்றவனான இல்லறவாசி வானப்பிரஸ்த வாழ்வு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்பங்களுக்காக தனது பசியை குறைத்து கொண்டு செல்வம் சேர்ப்பதில் விருப்பத்தை தவிர்த்து வர வேண்டும். இந்த வாழ்வு முறையை அனுசரித்து வரும்போது இறந்து போகும் மனிதன் தனது 10 தலைமுறை மூதாதையர்களையும் வழித்தோன்றல்களையும் தெய்வீக தன்மையடைய செய்கிறான். வானப்பிரஸ்தனான முனிவன் என்பவன் ஒன்று கானகத்தில் வசித்தாலும் அருகில் வாழுமிடம் கிராமம் இருக்க வேண்டும். அல்லது அவன் வாழுமிடத்தில் வசித்தாலும் அருகில் கானகம் இருக்க வேண்டும். ஒரு முனிவன் அனைத்து உலகப் பொருட்களிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு கானகத்தில் வசிக்கிறான். வாழுமிடங்களில் இருக்கும் பொருட்கள் தன்னை சூழாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளும் முனிவன் தேவைப்படும் போது அனைத்தையும் தனது தவ மகிமையால் பெறுவான். அவன் கானகத்தில் வசித்தாலும் அருகில் வாழுமிடம் இருக்க வேண்டும். உலகப் பொருட்களையெல்லாம் துறந்த ஒரு அறிவுள்ளவன் ஓர் ஆசிரமத்தை அமைத்து கொண்டு துறவியாக வாழ்கிறான். அவன் தனது குலப்பெருமையையோ பிறப்பு அல்லது கல்வியின் பெருமையையோ காண்பித்து கொள்ளக்கூடாது. அவன் குறைந்த அளவு ஆடை உடுத்திக்கொண்டு அதையே ஆடம்பரமாக கருத வேண்டும். அவன் தனது உயிரை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கே உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் வாழிடத்தில் வசித்தாலும் கானகத்தில் வசித்ததற்கு சமமே. அப்படிப்பட்ட மனிதன் தனது உணர்ச்சிகளை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு பேசா நோன்பு நோற்று தன்னை எல்லா செயல்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு விருப்பங்களை துறந்து வெற்றியை அடைகிறான். அறம் அனுமதித்த போதும் தூய்மையான உணவை மட்டுமே உண்டு அடுத்தவர்களுக்கு எப்போதும் தீங்கிழைக்காமல் எப்போதும் சுத்தமான இதயம் கொண்டு துறவு நிலை கொண்டு ஆசைகளை துறந்து இருக்கும் மனிதனை நாம் ஏன் மதிக்கக்கூடாது? தவங்களால் மெலிந்து சதை, எலும்பு, மஜ்ஜை, இரத்தம் ஆகியவை சுருங்கி அவன் இந்த உலகத்தையும் உயர்ந்த உலகங்களையும் வெற்றி கொள்கிறான். ஒரு முனிவன் யோக தியானத்தில் அமரும்போது மகிழ்வும் துயரமும் மதிப்பும் அவமதிப்பும் அவனுக்கு ஒன்றாகி போகின்றன. அப்படிப்பட்ட நிலையை அடைந்த அவன் இந்த உலகத்தை விட்டு பிரம்மத்துடன் ஒன்றிணைந்து இன்பம் அடைகிறான். ஒரு முனிவன்
தாயின் மடியில் உறங்கும் குழந்தையைப் போல எதையும் எதிர்பார்க்காமல், எந்த மகிழ்ச்சியும் அடையாமல், பசுவைப் போலவோ பிற விலங்குகளைப் போலோ உணவை உண்டால் அனைத்திலும் படர்ந்து ஊடுருவியிருக்கும் ஆன்மாவைப் போல அவன் மொத்த அண்டத்துடனும் அடையாளம் காணப்பட்டு முக்தியை அடைகிறான். பிரகாசித்து கொண்டு பிரம்மத்தில் முதலில் ஒருங்கிணைவது துறவியா அல்லது ஞானமுள்ளவனா? ஞானமுள்ளவர்கள் வேதங்கள் மற்றும் அறிவின் உதவியோடு அண்டத்தில் காணப்படுவதெல்லாம் மாயை என்பதை உறுதி செய்து தானாகவே நிலைத்திருக்கும் பரமாத்மாவை உடனே உணர்கிறார்கள். மேலும் யோகத்திற்கும் தியானத்திற்கும் தன்னை அர்ப்பணித்தவன் வெற்றியை அடைவதற்காக வருத்தத்துடன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதால் ஒரே வாழ்க்கையின் மூலம் வெற்றியை அடைய அவனுக்கு போதிய நேரம் கிடைக்காமல் உலக ஈர்ப்புகளால் தவறாக வழிநடத்தப்பட்டு ஏற்கனவே இந்த வாழ்வின் மூலம் அடைந்த முன்னேற்றத்தை அடுத்த வாழ்வில் அடைகிறான். ஆனால் ஞானியானவன் அழிவில்லாத ஒருமையை உடனே கண்டுகொள்கிறான். எனவே உலக இன்பங்களில் ஈடுபட்டாலும் அவற்றால் அவனது இதயம் எந்த பாதிப்பையும் அடைவதில்லை. எனவே அவனது முக்தியை தாமதப்படுத்த எதுவும் இல்லை. எனினும் ஞானத்தை அடைய தவறியவன் செயல் சார்ந்த பக்தியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முக்தியை விரும்பி அத்தகு பக்தியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவன் வெற்றியடைய மாட்டான். அவனது செயல்கள் பலனை கொடுக்காமல் கொடூரத்தன்மையையே பற்றி கொள்ளும். பலனின் மீது ஆசையில்லாமல் செய்யப்படும் பக்தி செயல்பாடுகள் அத்தகு மனிதர்களுக்கு யோகத்திலேயே அமையும். பிரம்மத்தை அறிந்த பிராமணன் மட்டுமே பரிசுகளை ஏற்கலாம், ஆனால் பிறர் ஏற்கக்கூடாது. பிராமணன் அல்லாதவனோ அல்லது கல்விமானான ஒரு பிராமணனின் மனைவியோ பரிசுகளை ஏற்று கெடுப்புகழ் அடையாமல் இருக்கட்டும். சக்தியில் இணையானவனான எந்த மன்னனும் வேறு மன்னனின் யோக தவங்களின் மூலம் பெற்ற அறத்தகுதிகளை பரிசாக பெற விரும்பக்கூடாது. துயரத்தின் காரணம் 1000ம் அச்சத்தின் காரணம் 100ம் நாளுக்கு நாள் மூடனையே மூழ்கடிக்கும், ஆனால் கல்விமானை மூழ்கடிக்காது. தீமைகள் அனைத்தையும் எதிர்த்து நிற்க வல்லதும் வேதங்கள் மற்றும் சாஸ்திர கல்வியால் விளைவதுமான 8 குணங்களுடன் அவை கேட்டுக்கொள்ள விருப்பம், கேட்டல், புரிந்து கொள்ளுதல், உபயோகித்தல், ஊகித்தல், தீயவைகளை விலக்குதல், பொருளை நன்கு உணர்தல், உண்மையை அறிதல் ஆகிய 8 குணங்களும் கூடிய புத்தி உன்னில் இருக்கிறது. உன்னை போன்ற மனிதர்கள் ஏழ்மையினாலோ நண்பர்களுக்கு ஏற்படும் துக்கத்தினாலோ உடல் ரீதியான மனரீதியான பாதிப்புகளாலோ ஒருபோதும் கலக்கமடைய மாட்டார்கள். இவ்வுலகம் உடல் மற்றும் மனம் சார்ந்து துன்பங்களால் பீடிக்கப்படுகிறது. அதை தணிப்பதற்கான வழிகளை சுருக்கமாகவும் விபரமாகவும் நான் சொல்லப்போகிறேன், கேட்பாயாக. நோய், வலி நிறைந்த பொருட்களின் தொடர்பு, உழைப்பு, விருப்பத்திற்குரிய பொருட்களின் தேவை ஆகிய 4ம் உடலுக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. மருந்தை கொள்வதால் நோயை தணித்துவிட முடியும். அதே நேரத்தில் மனம் சார்ந்த நோயானது தியான யோகத்தினால் மறக்க முற்படும்போது குணமாகிறது. இந்த காரணத்திற்காகத்தான் மருத்துவர்கள் நோயாளி ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசியும் விரும்பும் பொருளை கொடுப்பதாக கூறியும் முதலில் நோயாளிகளின் மனம் சார்ந்த பாதிப்புகளை தணிக்க முயல்வர். ஒரு குடத்தில் சூடான இரும்பு பட்டையை நுழைக்கும்போது அதிலுள்ள நீர் கொதிப்படைவதைப் போலவே மனத்துயரமானது உடலில் துன்பத்தை ஏற்படுத்தும். நீரானது நெருப்பை தணிப்பது போல உண்மை அறிவு மனக்கலக்கத்தை தணிக்கும். மனம் அமைதியுற்றால் உடலும் அமைதியடையும். பற்றே மனத்துயரத்திற்கான வேரென தெரிகிறது. இந்த பற்றே அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தையும் அனைத்து விதமான துயரங்களையும் கொடுக்கிறது. பற்றே துயரங்கள் அனைத்திற்கும், அச்சங்கள் அனைத்திற்கும், இன்ப துன்பங்கள் அனைத்திற்கும், அனைத்து விதமான வலிகளுக்கும் வேறாக இருக்கிறது. பற்றின் காரணமாகவே அனைத்து காரியங்களும் தோன்றுகின்றன.
பற்றே உலக நன்மைகளின் மீது நாம் ஆசை கொள்ள காரணமாக இருக்கிறது. முதல் வகை இரண்டாவதை விட மோசமானதாக இருந்தாலும் இவை இரண்டுமே தீமையின் ஊற்று கண்களே ஆகும். மரப்பொந்துக்குள் நுழையும் சிறு அளவு நெருப்பும் எப்படி வேறுவரை முழு மரத்தையும் எரித்து விடுகிறதோ, அதேபோல பற்றும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தர்மத்தையும் அர்த்தத்தையும் அழைத்துவிடும். உலக பொருட்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதால் மட்டுமே ஒருவன் அனைத்தையும் துறந்தவன் ஆக மாட்டான். எனினும் உலக தொடர்புகளில் இருந்து கொண்டே அதன் குறைகளை அறிந்தவனே உண்மையில் உலகத்தை துறந்தவன் ஆவான். தீய ஆசைகளிலிருந்து விடுபட்டு எதையும் நம்பியிருக்காத ஆன்மாவை பெற்ற ஒருவனே உண்மையில் உலகத்தை துறந்தவனாவான். ஒருவன் நண்பர்களிடமோ தான் ஈட்டிய செல்வத்திடமோ பற்று வைக்கக்கூடாது. அதேபோல தன்மீது வைத்திருக்கும் பற்றை அறிவினால் களைய வேண்டும். நீருக்குள் மூழ்க செய்தாலும் தாமரை இலை நனையாமல் இருப்பதைப் போலவே ஒரு நாள் மட்டும் நீடித்திருப்பவைக்கும் எப்போதும் நிலைத்து இருப்பவைக்கும் உள்ள வேறுபாட்டை காணத் தெரிந்த ஆன்மா கொண்ட மனிதன் சாஸ்திரங்களை அறிந்து அறிவால் தூய்மையடைந்து பற்றால் பாதிக்கப்படாதவனாக இருப்பான். பற்றால் பீடிக்கப்பட்ட மனிதன் ஆசையால் சித்திரவதை செய்யப்படுகிறான். அப்படி உண்டாகும் ஆசை உலக பொருட்கள் மீது அவன் கொண்டிருக்கும் தாகத்தை அதிகரிக்க செய்கிறது. நிச்சயமாக இந்த தாகம் பாவகரமானது. இது துயரங்களின் ஊற்றுக்கண் என்று கருதப்படுகிறது. இந்த கொடுமையான தாகமே பாவத்துடன் கலந்து அறமற்ற செயல்களை செய்ய தூண்டுகிறது. இந்த தாகத்தை துறப்பவர்கள் இன்பத்தை அடைகிறார்கள். உடல் அழிந்தாலும் தீயவர்களின் தாகம் அழியாது. தீயவர்களால் அதை துறக்கவே முடியாது. அது உண்மையில் மரண நோயே ஆகும். அதற்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது. இதயத்தில் குடியிருக்கும் வடிவமற்ற நெருப்பைப் போல அது உயிரினங்களை அழிக்கிறது. ஒரு விறகில் ஊற்றப்படும் நெருப்பினால் ஒரு விறகு கட்டே எரிவதைப் போல தூய்மையற்ற ஆன்மா கொண்ட மனிதன் தனது இதயத்தில் பிறந்த பேராசையினால் அழிவை சந்திக்கிறான். உயிருள்ள உயிரினங்கள் அனைத்தும் மரணத்தைக் கண்டு எப்போதும் அஞ்சுவது போல செல்வந்தர்கள் மன்னனிடமும் திருடனிடமும் நீர் நெருப்பு ஏன் உறவினர்களிடமும் கூட எப்போதும் அச்சத்தையே கொண்டுள்ளார்கள். காற்றில் இருக்கும் இறைச்சி துண்டு பறவைகளால் விழுங்கப்படும். நிலத்தில் இருந்தாலும் இரை தேடும் விலங்குகளாலும் நீரில் இருந்தால் மீன்களாலும் விழுங்கப்படுவதைப் போலவே செல்வந்தன் ஒருவன் எங்கிருந்தாலும் ஆபத்தையே எதிர்நோக்கி இருக்கிறான். பலருக்கு அவர்களின் செல்வமே மரணத்தை கொடுக்கும் நஞ்சாகிறது. செல்வத்தில் இன்பம் காணும் ஒருவன் அதற்கு அடிமையாகி உண்மை இன்பத்தை அறியாமல் போகிறான். பேராசையையும் மூடத்தனத்தையுமே செல்வம் அதிகரிக்க செய்கிறது. கஞ்சத்தனத்திற்கும் பகட்டுக்கும் தற்பெருமைக்கும் அச்சம் மற்றும் துயரத்திற்கும் செல்வமே வேறாகும். இவையே ஞானமுள்ளோர் செல்வந்தர்களிடம் காணும் துன்பங்களாகும். செல்வத்தை அடைவதிலும் பாதுகாப்பதிலும் மனிதர்கள் பல துயரங்களை அடைகிறார்கள். செல்வம் செலவழிந்தாலும் அதுவும் துயரத்தையே கொடுக்கும். அல்லாமலும் செல்வத்தின் பொருட்டு ஒருவனின் வாழ்வே பறிபோகும். செல்வத்தை கைவிடுவதாலும் துயரமே மிஞ்சுகிறது. ஒருவனின் செல்வத்தால் பேணி வளர்க்கப்பட்ட மற்றொருவன் அந்த செல்வத்தின் பொருட்டு அவனுக்கு பகைவனாகிறான். எனவே செல்வத்தை வைத்திருத்தல் இவ்வளவு துயரங்களை கொடுப்பதால் அதன் அழிவைக் கண்டு ஒருவன் துயர் கொள்ளலாகாது. அறியாமை கொண்டோர் மட்டுமே நிறைவில்லாமல் இருப்பார்கள். எனினும் ஞானமுள்ளோர் எப்போதும் நிறைவுடனேயே இருப்பார்கள். செல்வத்தின் மீதிருக்கும் தாகத்தை மட்டுப்படுத்தவே முடியாது. நிறைவுடன் இருப்பதே உயர்ந்த இன்பமாகும். எனவே மனநிறைவையே பின்பற்றக்கூடிய உயர்ந்த நோக்கமாக ஞானிகள் கருதுகின்றனர். இளமை, அழகு, வாழ்வு, செல்வக்குவியல், செழுமை, அன்பானவர்களின் துணை ஆகியவற்றின் நிலையாமையை உணர்ந்த ஞானிகள் அவற்றில் ஆசை கொள்வதில்லை. எனவே துன்பத்தை உணர்ந்து செல்வத்தை அடைவதை கைவிட வேண்டும். எந்த செல்வந்தனும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை.
அதன் காரணமாகவே அறம் சார்ந்தோர் செல்வத்தின் மீது ஆசையில்லாதவர்களை மெச்சுகிறார்கள். அறம் சார்ந்த காரியங்களுக்காக செல்வத்தை தொடர்பவர்கள் கூட அத்தகைய செயல்களிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக சேறுபட்ட கைகளை கழுவிக்கொள்வதைக் காட்டிலும் சேற்றை தொடாமல் இருப்பது நல்லதில்லையா? நீ ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். அறம் உனக்கு வேண்டுமென்றால் உலக உடைமைகள் மீதிருக்கும் ஆசைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஐயோ, இந்த உலகம் முரண்பாடுகள் நிறைந்தது. நல்லோரை அவமதிக்கவும் தீயோரை நிறைவடையவும் செய்கிறது. ஐயோ, அறியாமையாலும் ஆசையாலும் தங்கள் புலன்களுக்கு அடிமைகளான மூடர்கள் கூட மறுமையில் உண்டாகப் போகும் பசியை தணிக்க பல செயல்களை செய்கிறார்கள். அறியாமை கொண்ட மனிதர்கள் தங்கள் அறியாமையாலும் ஆசைகளாலும் பீடிக்கப்பட்டு தங்கள் வயிறுகளையும் பாலியல் உறுப்புகளையும் நிறைவடைய செய்வதற்காக பல செயல்களை செய்கிறார்கள். தீயவையும் பொல்லாதவையுமான குதிரைகளால் தன் புலனுணர்வை இழந்த ஒரு தேரோட்டியைப் போல புலன்களால் மயக்கப்படும் மனிதர்கள் கண்களை திறந்து கொண்டே பாவ வழியில் போகிறார்கள். 6 புலன்களும் தனக்குரிய பொருளை காணும்போது இதயத்தில் அந்த பொருளை குறித்த ஆசை எழுகிறது. ஒரு குறிப்பிட்ட புலனுக்கு இன்பம் தரும் பொருளை அடைந்து இன்புற இதயம் முன்னேறும்போது ஒரு விருப்பம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. எனவே அங்கே ஓர் உறுதி பிறக்கிறது. ஒளியைக் கண்டு ஆசை கொண்டு நெருப்பு சுடரில் விழும் பூச்சியைப் போல இன்பம் நுகர் பொருட்களால் துளைக்கப்பட்ட அவன் சபலம் என்ற நெருப்பில் விழுகிறான். புலன்களின் இன்பத்தால் குருடான அவன் அறியாமை இருளில் மூழ்குகிறான். தான் இன்பம் என்று நினைக்கும் மூடத்தனத்தில் மூழ்கி தன்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான். அறியாமை, செயல் மற்றும் ஆசை ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு உயிரினமும் இடைவிடாமல் உருளும் சக்கரத்தைப் போல ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவியை அடைந்தும் இப்போது நீரில், இதோ நிலத்தில், இங்கே காற்றில் என புல்லின் நுனி முதல் பிரம்மன் வரையிலுள்ள இருப்பின் வட்டம் முழுவதும் தெரிந்து இவ்வுலகில் பல்வேறு நிலைகளில் வீழ்கிறது. இவையே அறிவற்றவர்களின் நடைமுறையாக இருக்கிறது. இனி லாபம் தரும் அறம் மற்றும் முக்தியில் முனைப்புடன் இருக்கும் ஞானிகளின் வழியை கேட்பாயாக. வேதங்கள் செயல்பட கட்டளையிடுகின்றன, ஆனால் செயல்பாட்டில் உள்ள ஆர்வத்தை துறக்க சொல்கின்றன. எனவே நீ அபிமானத்தை துறந்து செயல்பட வேண்டும். அபிமானம் என்பது பற்றற்ற நிலை. வேள்விகள், வேத கல்வி, கொடை, தவம், பேச்சிலும் செயலிலும் வாய்மை, மன்னிக்கும் தன்மை, புலனடக்கம், ஆசையை துரத்தல் ஆகிய 8 தர்மங்களும் உண்மையின் வழியை உண்டாக்குகின்றன என்று வேதங்களில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் முதல் 4ம் முன்னோர்கள் வாழும் பித்ருக்களின் உலகத்திற்கான பாதையை அமைக்கின்றன. இவை பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். நல்லவர்களால் எப்போதும் பின்பற்றப்படும் கடைசி 4ம் தேவர்களின் சொர்க்கத்தை அடைய வழிவகுக்கின்றன. ஆன்ம தூய்மை கொண்ட அனைவரும் இந்த 8 வழிகளையும் பின்பற்ற வேண்டும். முக்திக்காக இந்த உலகை வெல்ல நினைப்பவர்கள் நோக்கங்களை துறந்து புலன்களை அடக்கி குறிப்பிட்ட கடும் நோன்புகள் நோற்று அர்ப்பணிப்புடன் தங்கள் ஆசானுக்கு தொண்டு செய்து தங்கள் தட்சிணையை நிச்சயம் கொடுத்து விடாமுயற்சியுடன் வேதம் கற்று பலன் தரும் செயலை இழிவாக கருதி கைவிட்டு மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஆசையையும் வெறுப்பையும் கைவிட்டே தேவர்கள் செழுமையை அடைந்தனர். யோக செல்வத்தின் அறத்தாலேயே ருத்ரர்கள், சத்தியர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினி இரட்டையர்கள் ஆகியோர் உயிரினங்களை ஆளுகின்றனர். எனவே அவர்களைப் போலவே நீயும் நோக்கம் கொண்ட செயலிலிருந்து முழுமையாக விடுபட்டு தவச் செயல்களால் யோகத்தில் வெற்றியடைய முயற்சி செய்வாயாக. உனது மூதாதையர்களில் ஆண்களிடமும் பெண்களிடமும் நீ பட்டிருக்கும் கடனை உனது செயல்களால் உண்டாகும் வெற்றியால் அடைந்து விட்டாய். தொண்டு செய்வதற்காக தவத்தில் வெற்றியடைவாயாக.
தவ வெற்றியால் மகுடம் சூட்டப்பட்டவர்கள் அந்த வெற்றியின் அறத்தால் தாங்கள் விரும்புவதை செய்ய முடியும். எனவே தவத்தை கைக்கொண்டு விருப்பங்கள் அனைத்தையும் அடைவாயாக.